எல்லாம் நிறைவாக்குவார். எப்பவுமே தேவனுடைய பிள்ளைகள் செழிப்பாக செழுமையாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எல்லா விதத்திலையும் அவர்கள் செழுமையாக இருக்க வேண்டும், கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். ஒரு மனுஷன் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டுமானால் முதல் சங்கீதத்திலே நம்ம பார்த்தோம், ஆவிக்குரிய கனிகள் நமக்கு வேண்டும், அது ஒரு செழுமை என்று பார்த்தோம். அப்ப தேவன் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதம் ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் 3 விதங்களிலேயும் நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். பிரியமானவர்களே, அதற்கு நிறைய வசனங்களை நாம் என்ன செய்தோம், பார்த்தோம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி நாம் பார்த்தோம். வேதத்திலே பார்க்கும் பொழுது வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது அநேக தேவ மனிதர்களை கர்த்தர் அவிதமாக ஆசீர்வதித்தார். தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் பொழுது அது மற்றவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கத்தக்கதாக ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி ஆபிரகாமை பார்க்கிறோம், ஈசாக்கை பார்க்கிறோம், யாக்கோபை பார்க்கிறோம், யோசேப்பை பார்க்கிறோம். இப்படி வேதத்துல நிறைய காரியங்களை குறித்து பார்த்தோம். அப்ப தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் ஒரு மனுஷன் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு ஒரு மனிதனை குறித்து நாம பார்த்தோம். அந்த மனிதன் யாரு? யோசேப்பு என்று பார்த்தோம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 39ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது பார்வோனின் பிரதானியும் தலைவனாய் இருக்கக்கூடிய அதிபதியாகிய போத்திபார் சொல்லுகிறான், உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி, நீ செய்வதெல்லாம் வாய்க்கிறது என்று சொல்லி சொன்னார். அப்போ ஒரு மனுஷனோடு தேவன் இருக்கும் பொழுது அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று பார்த்தோம். ஒரு மனிதனோடு தேவன் இருக்கிறார் அப்படின்னா அந்த மனுஷன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? பரிசுத்தம் உள்ளவனாக இருக்கணும். யோசேப்பு ஒரு பரிசுத்தமாய் இருந்து ஜீவிக்கிற ஒரு மனுஷன். அவன் எங்க இருந்தாலும் அவன் தன்னை மாற்றிக்கொள்ள மாட்டான். அவன் கர்த்தருக்காக அவன் மிகவும் வைராக்கியமாய் பரிசுத்தமாய் வாழக்கூடிய ஒரு மனிதனாக அவன் இருந்ததினாலே ஆண்டவர் எகிப்துக்கு அவன் அடிமையாய் போனாலும் அந்த எகிப்து தேசம் முழுவதுக்கும் ஆண்டவர் அவனை உயர்த்தி வைத்தார். இவன் மித்தம் எகிப்து தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. எகிப்து தேசம் ஒரு செழுமையான தேசம். ஆனா பஞ்சம் வந்த பொழுது யோசேப்பு ஒரு ஐடியா சொன்னான். அது யார் தந்தது? கர்த்தர் தந்தது. அல்லேலூயா. ஆகவே ஒரு மனிதனோடு தேவன் இருக்கும் பொழுது அவன் நிச்சயமாக அவன் ஆசீர்வாதம் உள்ள ஒரு பாத்திரமா இருப்பான் என்று சொல்லி நாம் என்ன செய்தோம், பார்த்தோம். அப்ப நம்மோடு தேவன் இருக்க வேண்டும், தேவனோடு நாம் இருக்க வேண்டும். தேவன் நம்மோடு இருக்கணும் அப்படின்னா நாம் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி போன முறையில நாம் பார்த்தோம், தியானித்தோம். அநேக வசனங்கள் இருக்கிறது, நமக்கு நேரம் குறைவா இருக்கிறதுனால அதனுடைய தொடர்ச்சியாக நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் குறைவுகளை நிறைவாக்கி நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நம்முடைய ஜீவியத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும்,
தேவன் என்ன விரும்புகிறார், அதை தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனிச்சும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அவர் சொன்னா செய்கிறவர், சொல்லாததையும் செய்கிறவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ வார்த்தையில உண்மை உள்ளவர். அப்ப நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகவேதான் அங்க சொல்றாரு, அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனிச்சும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று அங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம். என்னாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, ஒரு மனிதனை குறித்து தேவனே சாட்சி சொல்லுகிறார். அது என்ன? மோசேயை குறித்து அங்கே சொல்லுகிறார். என் தாசனாகிய மோசே பூமி எங்கும் சாந்த குணம் உள்ளவன், அது மாத்திரமல்ல, என் வீட்டில் எங்கும் அவர் எப்படி இருக்கிறாரா? உண்மை உள்ளவரா இருக்கிறார் என்று இந்த மோசேயை கொண்டு, மோசேயை குறித்து தேவன் சாட்சி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, அங்கே எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் இங்கே சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும், அப்படின்னா யாரை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அவரும் எப்படிப்பட்டவராய் இருந்தாரா? உண்மை உள்ளவராக இருந்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் உண்மை உள்ளவர்களாக இருந்தாலும் இல்லாமல் இருந்தால் போனாலும் கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரா? அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். அப்போ நம்மை அழைத்தவர், நம்மை தெரிந்து கொண்டவர், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரா? உண்மை உள்ளவராக இருக்கிறார். உண்மை அவருடைய பண்பாக காணப்படுகிறது. ஆண்டவர் எவைகள் எல்லாம் உண்மைகளாய் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வேதத்துல நிறைய காரியங்களை குறித்து பார்க்க முடியும். அதை பார்க்கும் பொழுது நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனா இருக்கிறார் என்று 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரா? உண்மையும் நீதியும் உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் அலர்ட்டா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமென். நீங்க என்ன பார்த்தீங்கன்னா தான் நீங்க ரைட்டு, ஓகே, விழிப்பா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். தம்பிங்க கொஞ்சம் அப்படியே தலையை நிமிந்து பாருங்கப்பா. எஸ், அப்படி பாருங்க. என் ஆசை நீங்க எல்லாம் நிமிந்தே இருக்கும். அல்லேலூயா. நீங்க நிமிந்து பார்க்கணும். எங்க போனாலும் நீங்க எப்படி இருக்கணும்? நிமிந்து. அப்படின்னா ஒரு உயர்ந்த நிலையில இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். வசனம் சொல்லும் பொழுது பைபிளை தயவு செய்து புரட்டுங்க.
அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் ஏன் சில வசனத்தை வாசிக்க சொல்லனா நேரம் இருக்கிறதுனால தான் நான் சொல்றேன். எனக்கு அருமையானவர்களே, அப்போ அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இன்னொன்னு 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாயிருக்கும்படி நம்மளை அழைத்த தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? உண்மை உள்ளவராக இருக்கிறார். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23, 24 வசனத்திலே வாசிக்கும் பொழுது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அப்போ நம்முடைய ஆவி ஆத்துமா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அது எப்படிப்பட்டதா இருக்குன்னு சொல்றாரு? குற்றமற்றதாய் அல்லேலூயா இருக்கணும்னு ஆண்டவர். நம்மளை அழைச்சவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். எபிரேயர் 10:23 எல்லாம் டைரி இருக்கா? நோட்ஸ் எடுக்கிறீங்களா? முடிஞ்சோன்னா நோட்ஸ் என்கிட்ட காட்டிட்டு போகணும், சரியா? ஆமா, ஸ்தோத்திரம். தவறாம வசனம்லாம் எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பரிசு, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? உண்மை உள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய கற்பனைகள் கட்டளைகள் எல்லாமே எப்படி இருக்கிறது? உண்மை உள்ளவைகளாக இருக்கிறது. நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 13வது வசனத்தையும் 119ஆம் சங்கீதம் 86வது வசனம் 151வது வசனத்தையும் பார்க்கும் பொழுது வாசிக்கலாம். நெகேமியா 9:13. எப்பா எல்லாம் பக்கம் திருப்பிக்கிங்கப்பா, எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? பக்கம் சொல்லுங்க. 615ஆம் பக்கம் பழைய ஏற்பாட்டுல. ஸ்தோத்திரம். எல்லாம் எடுப்போம், எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். வாசிங்க. பசங்க வாசிங்க. அப்போ மோசையை கொண்டு கொடுக்கப்பட்ட கட்டளைகள் கற்பனைகள் எல்லாமே எப்படிப்பட்டவைகளா இருக்கிறதா? உண்மை உள்ளவைகள். 119ஆம் சங்கீதம் 86வது வசனம் அங்கே வாசிக்கும் பொழுது அவருடைய கற்பனைகள் எல்லாம் உண்மை உள்ளதா இருக்கிறது என்று பார்க்கிறோம். இன்னும் நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? உண்மை உள்ளவைகளாக இருக்கிறது. ஏன்னா தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 1:20 நம்ம வாசிக்கிறோம். அப்ப தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் எல்லாமே எப்படி இருக்கிறதா? உண்மை உள்ளவைகளாக இருக்கிறது. அப்போ ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எவைகளில உண்மை உள்ளவராய் இருக்கிறார்னா, நம்மளை பரிசுத்தமாக்குவதில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய தேவன் கொடுத்த கற்பனைகள் கட்டளைகள் எல்லாமே உண்மை உள்ளவைகளாக இருக்கிறது. அப்போ அவருடைய உண்மை எங்க விளங்க பண்ணுகிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அங்கே வேதம் அழகாய் சொல்லுகிறது. சங்கீதம் 99ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 99:5 வாசிக்கும் பொழுது, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பாதப்படியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தம் உள்ளவர். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய உண்மை எங்கே விளங்குது அப்படின்னா,
தேவனுடைய சபையிலே. அல்லேலூயா. நீங்களும் நானும் தேவனுடைய சபையா இருக்கிறோம். ஆராதிப்பதற்கு வரக்கூடிய ஒரு ஆலயமாக இருக்கக்கூடிய இந்த ஆலயத்திலையும் தேவன் தமது வல்லமையை விளங்க பண்ணுக உண்மை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றது, தேவ சமூகத்துல ஆராதிக்க வரும் பொழுது நம்மை முழுவதுமாக கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும்? விட்டு கொடுக்க வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏன்னா நீங்க ஜெபித்து நடக்காத காரியம் தேவ பிரசன்னத்துல நிரப்பப்படும் பொழுது நடக்கும். நீங்க எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்தும் உங்களுக்கு சுகமே இல்லாம இருக்கலாங்க. ஆனா நீங்க தேவ பிரசன்னத்துல நீங்க நிரம்பி இருக்கும் பொழுது, அல்லது தேவ பிரசன்னம் உங்களை ஆட்கொள்ளும் பொழுது, அந்த பிரசன்னம் உன் பலவீனத்தை மாற்றும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப கர்த்தர் தமது மகிமையை எங்கே விளங்க பண்ணுகிறாரா? சபையில விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. 40ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை எடுத்தவங்க வாசிப்போம். 40ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அங்க தாவீது அழகா சங்கீதக்காரர் சொல்லுகிறாரு, தம்பி வெளியில யாரு விளையாண்டுட்டு இருக்காங்களா? எல்லாம் உள்ள வந்து உட்காருங்கப்பா. சொல்ற, உங்களுடைய நீதியை என் இருதயத்துக்குள்ளே நான் என்ன செய்யல? வசனம் படிக்கணும். படிக்கலாம். சேர்ந்து வாசிப்போம். அவர் ஒளிச்சு வைக்கவில்லையாம். அல்லேலூயா. அப்போ தேவ மகிமை வெளிப்படக்கூடிய இடமாக ஆலயமானது இருக்கிறது, சபை இருக்கிறது. நம்மை கொண்டு கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்த அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நம்மளை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உண்மையுள்ள தேவன் ஒரு காரியத்தை குறித்து சொன்னா அதை அப்படியே அவர் செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஒரு காரியம் நடக்கும் அப்படின்னு சொன்னா அந்த காரியம் நடக்கும். இனிமேல் என்ன சம்பவிக்கும் அப்படின்னு சொன்னாலும் அது வருகிற நாட்களில் அது சம்பவிக்கும். அப்ப நம்முடைய ஆண்டவர் இப்போ மாத்திரம் அவர் தேவனாய் அல்ல, அவர் முக்காலத்துக்கும் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் கடந்த காலத்துக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். அப்ப நிகழ்காலத்துக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். வருங்காலத்திற்கும் அவர் எப்படி இருக்கிறாரா? தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அப்படி அவர் இல்லை என்று சொன்னால் நீங்களும் நானும் அவர் தேவன் இல்லை என்று என்ன செய்ய முடியாது? நம்ப முடியாது. ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தையை நாம் என்ன செய்ய முடியாது? விசுவாசிக்க முடியாது. அது எப்படி போயிடும் அப்படின்னா பொய்யாக போய்விடும். ஆகவேதான் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்த அந்த ஆண்டவர் அவர் சொல்லுகிறார், நான் உண்மை உள்ளவனாய் இருக்கிறேன், என் வார்த்தை உண்மை உள்ளதா இருக்கிறது, நான் கொடுத்த கற்பனைகள் உண்மை உள்ளவைகள், என் மகிமை வெளிப்படக்கூடிய அந்த இடம் தேவ சபையா இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனாலதான் வேதத்துல வாசிக்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே பார்க்கும் பொழுது அங்கே அழகாய் சொல்லுகிறார், வானமும் பூமியும், பேசுங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தானே, நான் தான் எடுத்து கொடுத்துட்டேன். அப்போ வானமும் பூமியும், தம்பிங்க சொல்லுங்கப்பா, ஆமென், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆண்டவர் சொல்ல என் வார்த்தைகளோ ஒரு நாளும் என்ன செய்வதில்லை? ஒளிந்து போவதில்லை. ஒரு புள்ளியாகிலும் ஒரு கமாவாகிலும் மாறி போவது இல்லை. கர்த்தருடைய வார்த்தை என்ன நோக்கத்துக்காக அனுப்பப்பட்டதோ அந்த நோக்கத்தை
நிறைவேற்றிதான் திரும்பும். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தை ஒளிந்து போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவேதான் சங்கீதக்காரர் சொல்லுகிறான், சங்கீதம் 138 சங்கீதம் 2வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, சகல பிரஸ்தாவத்தை பார்க்கிலும், சொல்லுங்க வாயை திறந்து, ஆண்டவுடைய வார்த்தையை கர்த்தர் எப்படி படுத்திருக்கிறாரா? மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வார்த்தைகளை தான் மோசையை கொண்டு கர்த்தர் என்ன செய்தாரு சொன்னார். அந்த வார்த்தை ஒன்றும் என்ன செய்வதில்லை, தவறி போவதில்லை. 1 ராஜாக்களின் புஸ்தகம், எல்லாருமே திருப்பிக் கொள்ளுவோம், 8ஆம் அதிகாரம் 56வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே தேவனுடைய வார்த்தை அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடி எல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசையை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போவதில்லை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் உண்மை உள்ளவர். அவர் நித்திய காலமாக பிரியமானவர்களே நம்பத்தக்கவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நித்திய காலத்துக்கு நம்பக்கூடியவர். தலைமுறையாக நம்பக்கூடிய தேவன் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். அவர் உண்மை உள்ளவராக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 89ஆம் சங்கீதம் 8வது வசனம், 2வது வசனம் வாசிக்கும் பொழுது, உம்மை போல வல்லமை உள்ள கர்த்தர் யார்? உம்முடைய உண்மை யாரை சூழ்ந்திருக்கிறதா? கர்த்தரை சூழ்ந்திருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய உண்மை அவரை சூழ்ந்து இருக்கிறது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். 2வது வசனத்தை நீங்க குறிச்சிக்குங்க. அதே போல சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 50வது வசனம், 100வது சங்கீதம் 5வது வசனம், 146வது சங்கீதம் 6வது வசனம், 117 2வது வசனம், 1 பேதுரு 4:19, எபிரேயர் 13:8 வாசிக்கும் பொழுது, கடைசியா வாசிக்கும் பொழுது அங்க எபிரேயர் 13:8 இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். புலம்பல்ல வாசிக்கும் பொழுது அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. புலம்பல் 3:23 வாசிக்கும் பொழுது, புலம்பல் 3:23 அழகா சொல்றாரு பாருங்க. உமது உண்மை எப்படி இருக்கிறது? பெரிதா இருக்கிறது என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். அப்ப தேவன் எப்பொழுதும் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரு? உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறதுனால அவருடைய உண்மையின்படிதான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் பாவத்தில் இருந்த நம்மை பாவத்திலே மரித்து போயிருந்த நம்மை அவர் உண்மையின்படி நம்மை ஆண்டவர் மீட்டெடுத்தார். நம்மை அவர் பரிசுத்தமாக்கினார். அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே பாவங்கள் அற நம்மை கழுவி நம்மை ஆண்டவர் என்ன செய்தாராம்? பரிசுத்தமாக்கினார். அது மாத்திரமல்ல, அவர் நம்மை சோதனையிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 1-2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம்
3வது வசனத்தை ஒருவரும் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை ஒருவரும் நாம வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 3:3. நீங்க சக்கு சக்குன்னு கடகடன்னு வாசிங்கன்னா 10 நிமிஷத்துல முடிச்சிருவேன். கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையிலிருந்து விலக்கி காத்து கொள்ளுவார். இனி ஒரு தீங்கு உலகத்துக்கு வரப்போகுது. அந்த தீங்கிலிருந்து நாம தப்புவிக்க இயேசு வரப்போகிறார். அல்லேலூயா. ஆபத்துக்கள் வரும் பொழுது கோழி தன் குஞ்சுகளை கூவி தன் சட்டைகளின் நிழலிலே மறைச்சு கொள்ளுவது போல இனி வரக்கூடிய மகா தீங்கு நாட்கள் சம்பவிக்க போகிறது. அந்த தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்பு இயேசு கிறிஸ்து ரகசிய வருகையிலே வந்து அவருடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்ட சபையாயிருக்கிற உங்களையும் என்னையோ கர்த்தர் சேர்த்து கொள்ள போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்திருக்கணும்ல. ஆமா, எல்லாமே எல்லாம் ஆஃபர்லயே இலவசமா கொடுத்து சபையும் இப்படி என்ன ஆகி போச்சு அப்படின்னா கேட்டு கேட்டு வாங்குற மாதிரி ஆகி போச்சு. ஹல்லேலூயா. அப்படி நமக்கு டச்சிங்கான வார்த்தை வரும் பொழுது, நம்மளை ஊக்குவிக்கக்கூடிய வார்த்தைகள் வரும் பொழுது, ஆமென், ஹல்லேலூயா, நாம சோர்ந்து போய் இருக்கிற அந்த நேரத்துல, ஏமா நீங்க அப்புறமா மீட்டிங் வைங்க, என்ன பேசுறீங்க? சரி. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேரா வரும் பொழுது அப்ப நமக்குள்ள என்ன வந்துருது? ஒரு உற்சாகம் வருது. அப்ப என்ன பண்ணணும்னா ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், ஆமேன்னு சொல்லணும், அல்லேலூயா என்று சொல்லணும். நீங்க ஆமேன் அல்லேலூயான்னு சொன்னீங்கன்னா அதை யாரை மகிமைப்படுத்துகிறோம்? கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. அப்ப நீங்க மகிமைப்படுத்துனீங்கன்னா உங்களை கர்த்தர் மகிமைப்படுத்துறது மாத்திரமல்ல, உங்களை மேன்மைப்படுத்துகிறவரா இருக்கிறா. இதுதான் அவங்களுடைய ரகசியம். அதனால வாயை திறந்து ஆமேன் அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்படி சொன்னீங்கன்னா கிருபை பெருகும், மகிமை பெருகும், வல்லமை வெளிப்படும், நீங்க பலன் அடைவீர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1 கொரிந்தியர் 10:13 வாசிக்கும் பொழுது வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார், அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோட கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் கர்த்தர் உண்டு பண்ணுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிலிப்பியர் 1:6, எபிரேயர் 10:23 நீங்க வீட்டுல போய் வாசிங்க. ஏற்கனவே வாசித்த 1 யோவான் 1:9 இதெல்லாம் வாசிங்கன்னா ஆண்டவர் அவர் உண்மை உள்ளவராக தீமையிலிருந்து நம்மை விடுவிக்கிறவராக, தீமை வரும் பொழுது சோதனை வரும் பொழுது அதில் அழிந்து போகாமல் அதிலிருந்து நாம் தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் கர்த்தர் உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இவ்வளவு காரியங்களை ஆண்டவர் செய்ய உண்மை உள்ளவராக இருக்கும் பொழுது, பிரியமானவர்களே, இந்த மகத்துவத்தை எழுதி கொடுக்கிற இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது எவ்வளவு உற்சாகம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த வேதத்தை தியானிக்கும் பொழுது எவ்வளவு உற்சாகம் இருக்க வேண்டும். ஏன்னா இது மருந்தா இருக்கிறது, ஔஷதமா இருக்கிறது, ஒரு மனுஷனை ஊன்றி கட்டக்கூடியது, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கேரக்டரை மாற்றக்கூடியது, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவ பிடியிலே பாவ உளையான சேற்றிலே கட்டப்பட்ட நிலைமையிலே விழுந்த நிலையில இருக்கிற மனுஷனை தூக்கி எடுக்கக்கூடியதுதான் இந்த வார்த்தை. அப்போ கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிப்பது மாத்திரமல்ல, அதை வாசிப்பதிலையும் அதை தியானிப்பதிலையும் நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கணுமா? ஆர்வம் உடையவர்களா இருக்க வேண்டும். சிலர் வேதத்தை வாசிக்கத்துல ஆர்வமா இருப்பாங்க, சிலர் தேவனை தேடுவதில் நல்ல
எப்படி இருப்பாங்க? ஒரு வாஞ்சியா இருப்பாங்க. ஆனா பிரியமானவர்களே, வேதம் நமக்கு ஒண்ணுல நீ இருந்து ஒண்ணுல குறைவா இருக்குன்னு சொல்லல. எல்லாமே பேசிக்கா எப்படி இருக்கணும்? சமநிலையில இருக்க வேண்டும். அல்லேலூயா. வேதம் வாசிப்பது, கர்த்தரை ஆராதிப்பது, தேவனை தேடுவதில் எல்லாவற்றையும் நம்ம எப்படி இருக்கணும்? பரிசுத்தத்துல, விசுவாசத்துல, தாழ்மையில எல்லாமே எப்படி இருக்கணும்? சமநிலையில இருக்க வேண்டும். ஒன்னு ஓங்கி ஒன்னு டவுன் ஆகக்கூடாது. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. எல்லாமே எப்படி இருக்கணும்? சமநிலையா இருக்க வேண்டும். இது எப்படி சாத்தியமாகும் நீங்க கேட்கலாம். எப்படி சாத்தியமாகும்? இது எல்லாத்தையும் நம்மளை அப்படியே கரெக்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு தான் ஆவியானவரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அந்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது பெலன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள், வல்லமைகள் எல்லாம் ஒரு பக்கம் வெளிப்பட்டாலும் இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா, நம்மளை அவர் போதித்து நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டிச்சு உணர்த்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த ஆவியானவர் நடத்துதலுக்கும், ஆவியானவர் நம்மளை கொண்டு ஆண்டவர் சொல்லுகிற அந்த நடத்துதலுக்கும், ஆலோசனைகளுக்கும், அவர் சொல்லுகிறதான பாதையிலே நடப்பதற்கும் நாம என்ன செய்யணும்? நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். அப்படி விட்டு கொடுக்காம நாம நடக்காம இருக்கிறதுனாலதான் பல பிரச்சனைகளை நாம சந்திக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் எவன் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவன் தேவனுடைய புத்திரனாய் இருக்கிறான். இப்ப இந்த புதிய ஏற்பாட்டு காலத்து இந்த கடைசி நாட்களில் நம்மளை கைட் பண்ணி, நம்மளை கரெக்ட் பண்ணி, நம்மளை போதித்து, நம்மளை சரியான பாதையில நடத்துவதற்கு தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப எந்த ஒரு தேவ பிள்ளை, தேவ மனுஷன் பரிசுத்த ஆவியானவருடைய வெளச்சினாலே நிரப்பப்பட்டவனாய், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஆலோசனையின்படி, பரிசுத்த ஆவியானவர் காட்டுகிற பாதையிலே தங்களை விட்டு கொடுத்து அர்ப்பணித்து நடக்கிறார்களோ அவர்கள் தான் எப்படிப்பட்டவர்களா இருப்பார்கள்? உண்மை உள்ளவர்களா இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவர் நமது வாழ்வில இருந்து நம்மை தேவனுக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாக கர்த்தர் நடத்தி சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, யாரெல்லாம் ஆவிக்குரிய வாழ்வில இன்னும் உண்மை இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் ஆழமான ஆவிக்குரிய வாழ்வை பெறவே முடியாது. பிரியமானவர்களே, நாம் உண்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய உண்மை மனிதனுக்கும் தெரிந்திருக்கணும், தேவனுக்கும் தெரிந்திருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷன் உண்மையா இருக்கிறான் அப்படின்னா அவன் உண்மை உள்ள மனுஷன் என்று யாருக்கும் தெரியணும்? மனுஷனுக்கும் தெரியணும், தேவனுக்கும் தெரியணும். அப்படிப்பட்டவர்கள் தான் எப்படி இருப்பாங்க? எப்படி இருப்பாங்க? ஆமென், அல்லேலூயா. குறைவுகள் இல்லாமல் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்பார்கள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி உண்மை இல்லாதவர்கள் என்ன செய்வார்களா? தேவனை விட்டு வழி விலகவே நாடுகிறார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்ப நாம என்ன செய்யணும்? வேதம் என்ன சொல்லுகிறது? நீதிமொழிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல பார்க்கும் பொழுது உண்மை உள்ள மனுஷனை கண்டுபிடிப்பது அரிது என்று சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் பிரியமானவர்களே 6வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தையின்படி, கற்பனைகளின்படி, கட்டளைகளின்படி அவர்கள் நடக்காமல், தேவன் சொன்ன அந்த எச்சரிப்புகளின்படி அவர்கள் வாழாமல், ஆண்டவர் அருவருக்கிற அந்த அருவருப்புகள்
விக்கிரங்களுக்கு படைக்கப்படுகிற அந்த பலிபீடங்களுக்கு முன்பாக நின்று பலிகளை செலுத்தினதுனாலே கர்த்தருடைய வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக அங்கே உரைக்கப்படும் பொழுது அங்கே சொல்லுகிற ஒரு வார்த்தை தான். வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனம். அங்கே அவர் சொல்றாரு, தீர்க்கதரிசி மூலமாக யாருக்கு உரைக்கிறதா? பஸ்கூர் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதனுக்கு நேராக தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறாரு. நீ உன் வீட்டில் வாசமாய் இருக்கிற யாவரும் என்ன பண்ணுவீங்க? சிறைப்பட்டு போவீர்கள். நீயும் உன் கள்ள தீர்க்க தரிசனத்திற்கு செவி கொடுத்த உன் சிநேகிதர் யாவரும் பாபிலோனுக்கு போய் அங்கே மரித்து அங்கே என்ன செய்வார்களாம்? அடக்க பண்ணப்படுவார்கள் என்று அங்க உரைக்கிறார். ஏன் அதை உரைக்கிறாருன்னா, அதுக்கு முன்னாடி உள்ள அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா 19வது அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது 14, 15 ஸ்தோத்திரம் 13 அந்த 20 அந்த வசனத்துல எல்லாம் நீங்க 13வது வசனத்திலிருந்து நீங்க வாசித்தீங்கன்னா 13, 14, 15ல வாசித்தீங்க அப்படின்னா இவர்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கல. அவர்கள் பாகால்களை சேவித்தார்கள். பலிபீடங்களுக்கு பலிபீடங்களை கட்டி பலி செலுத்தினார்கள் பாகாலுக்கு. ஆகையினாலதான் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை உரைக்கிறார். ஆனாலும் அந்த நிலையிலேயே அவங்க என்ன செய்யல? மனம் திரும்பவில்லை. உண்மை இல்லை. பிரியமானவர்களே, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தரின் வார்த்தையின்படி நடவாமல் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு வழிவிலகி பாகாலுடைய பலிபீடங்களை கட்டி அவர்களுக்கு பலியிட்டதுனால ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுக்கு நேராய் வருகிறது. நீங்கள் சிறைப்பட்டு போவீர்கள். அப்ப மோசையை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நம்மை அழைத்த தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? உண்மை உள்ளவர். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை எங்கிருந்து துவங்கிச்சு அப்படின்னா உண்மை உள்ளவரிடத்திலிருந்து துவங்கி இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நம்ம அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் அப்படியே நடத்தவும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானே, நாம் எப்படிப்பட்டவராய் இருக்கணும்? உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஏன்னா உண்மை உள்ள ஒரு வாழ்க்கை தான் நித்திய வாழ்வுக்கு நேராய் நம்மை கொண்டு போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம், உண்மை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். உண்மை உள்ளவனை பயன்படுத்தும்படி கர்த்தருடைய கண்கள் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் என்ன பண்ணி கொண்டிருக்கிறதா? உலாவி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. எதற்காக உலாவுகிறதா? உண்மை உள்ளவனை பயன்படுத்தும்படி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அப்படி நாம உண்மையா இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது? உண்மை உள்ள மனுஷன் தான் என்ன செய்வான்? பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே பார்க்கும் பொழுது நம்ம எடுத்தவங்க வாசிக்கலாம். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். தீவி இருக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். அப்போ இங்கே சொல்லுகிறவர் யாரு அப்படின்னா ஞானி. அவர் சொல்றாரு, உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். பிரியமானவர்களே, நாம சின்ன சின்ன காரியத்துல உண்மையா இருக்கும் பொழுது
அந்த உண்மை நம்மை அநேகத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. சின்ன சின்ன காரியத்துல நாம எப்படி இருக்கணுமா? உண்மையா இருக்க வேண்டும், உண்மையா இருக்க வேண்டும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, அந்த தாளந்தினுடைய ஓமையை குறித்து அவர் சொல்லும் பொழுது அழகாய் சொல்றார். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்திலே நாம பார்க்கும் பொழுது, கொஞ்சத்துல உண்மையா இருந்தால் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை அநேக விதத்துல எப்படி வைப்பனா? அதிகாரியா வைப்பேன். எப்பவுமே கர்த்தருடைய பிள்ளைகள் ராங் ரூட்ல இனிமே போகக்கூடாது. அல்லேலூயா. உண்மையா இருக்கணும். பிரியமானவர்களே, நமக்கு பல நெருக்கங்கள் வரலாம். அவைகள் மத்தியில நீங்கள் நான் எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்க வேண்டும். அப்படி உண்மையா இருக்கும் பொழுது அவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று பார்க்கிறோம். பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். தேசத்துல உண்மை இருக்கணும். அதெல்லாம் வேதம் சொல்லுகிறது. சபைகளில் உண்மை இருக்கணும், குடும்பத்துல உண்மை இருக்கணும், எஜமானனுக்கு உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. இப்படி வேதத்துல பாத்தீங்கன்னா நிறைய காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நாம எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்க வேண்டும். மோசையை குறித்து சொல்லும் பொழுது அங்கே சொல்றாரு, இவன் என் வீட்டில் எங்கும் எப்படிப்பட்டவனா இருக்கிறானா? உண்மை உள்ளவனா இருக்கிறான். உண்மை என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்துல ஃபெய்த்ஃபுல் அப்படின்னு இருக்கு. நேர்மையானவன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப தேவன் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறது மாத்திரமல்ல, அவரை அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிற நீங்களும் நானும் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என் தாசனாகிய மோசே அழகா சொல்றார். மோசே உண்மை உள்ளவனான்னு சொல்லல, அங்க முன்னாடி அழகா அவனை வர்ணிக்கு பேசுறாரு, பெருமைப்படுத்தி பேசுகிறாரு. என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். அவன் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு உண்மையா இருந்தான். அதனாலதான் அவனை சமஸ்த இஸ்ரவேல ஜனங்களையும் வழி நடத்தக்கூடிய ஒரு தலைமைத்துவத்தில் அவனை வைத்தான். நல்லா புரிந்து கொள்ளணுங்க. எதையுமே பிரயாசம் இல்லாம பலனை எதிர்பார்க்க முடியாது. முயற்சி இல்லாம பலனை எதிர்பார்க்க முடியாது. விதைக்காம அறுவடை எதிர்பார்க்க முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் நினைக்கிறோம். தப்பில்லை, தப்பில்லை. நீங்க எப்படி தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்களே ஒழிய, ஆனா பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுமே அப்படின்னு என்னைக்கு நம்ம நினைக்கிறது இல்லை. கர்த்தரை தேடினாதான் உலகத்தின் நன்மை கிடைக்குமா? கிடைக்கும். கர்த்தரை தேடாதவனு உண்மை அநேக செல்வந்தனா இருக்கிறானே, அப்போ பிசாசாலையும் என்ன கொடுக்க முடியும்? செல்வத்தை கொடுக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா பரிபூர்ணமான நன்மையை பிசாசு கொடுக்க முடியாது, கர்த்தர் தான் கொடுப்பார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்ற, என் ஜனங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்பட்டு நான் கொடுக்கிற அந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை, விடுதலையை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். விரும்புகிறது மாத்திரமல்ல, அவர் ஒன்னு காரியத்தை செய்யறாங்கிறார். என்ன? நீ உண்மையாயிரு. வேதத்துல பாத்தீங்கன்னா நிறைய காரியத்தை குறித்து பார்க்கலாம். எதுலெல்லாம் உண்மை, அதை எடுத்தா ஒரு சத்தியமாவே எடுக்கலாம். அது பேச நமக்கு நேரம் இல்லை. நம்முடைய சிந்தனை
நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய வார்த்தைகள், இதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமான சத்தியங்கள். ஆராதிப்பதில்லை, செபிப்பதில்லை, தேவன் கொடுத்த அந்த பரிசுத்தமுள்ள அந்த பரிசுத்த ஜீவியத்தில் தேவனுக்கு கொடுப்பதில்லை, ஊழிய செய்வதில்லை. இப்படி நிறைய காரியங்களை குறித்து நம்ம எடுக்கலாம். பிரியமானவர்களே, அதெல்லாம் பேசின நேரம் இல்லை. ஆகையினால ஆண்டவர் சொல்றாரு, நம்மளை அநேகருக்கு அதிகாரியா வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. நாம தேவன் கொடுக்கிற கொஞ்சம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கணும்னு நினைக்கிறோம். அப்ப இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். மோசே, என் தாசன் மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அவனை குறித்து சொல்றாரு, அவனை போல பூமியிலே சார்ந்த குணம் உள்ளவர்கள் இல்லை. நீங்க அந்த அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது அழகா சொல்றாரு, உண்மை உள்ளவனாய். அவன் அழைப்புல உண்மையா இருந்தான், அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல உண்மையா இருந்தான். ஆண்டவர் அவனை கொண்டுதான் ஆசரிப்பு கூடாரத்தை ஸ்தாபித்தார். ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருக்க வேண்டும் என்கிற மாதிரியை ஆண்டவர் அவனுக்கு சொன்னார். ஒரே ஒரு இடத்துலதான் தவறு பண்ணிட்டான். பேசுறான்னாரு, அடிச்சுட்டான். பழக்க தோஷத்தை மாத்த முடியல, ஸ்தோத்திரம். ஆனா அவனை போல உண்மை உள்ளவன் ஒருவரும் இல்லை. ஆசரிப்பு கூடாரத்தை ஸ்தாபிப்பதற்கு அதற்கு உண்டான எல்லாமே மக்களிடத்துல இருந்துதான் வாங்கினான். மக்கள் கொடுத்து கொண்டு இருந்தாங்க. வேலைகள் முடிய ஸ்டேஜ்ல இருக்கும் பொழுது போதும் அப்படின்னு சொல்றான். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் நம்முடைய ஜீவியத்துல நாம் எப்படி இருக்க வேண்டும்? உண்மையா இருக்க வேண்டும். குடும்பத்துல, முதலாவது குடும்பத்துல நாம உண்மையா இருக்க. ஏன்னா குடும்பத்துல உண்மை இல்லாம ஊழியத்துல உண்மையா இருக்கவே முடியாது. குடும்பத்தை, தன் சொந்த குடும்பத்தை விசாரிக்காதவன் கர்த்தருடைய ஊழியத்தை எப்படி செய்வான்? இன்னைக்கு தேசத்துல உண்மை இல்லை, ஜனங்கள் மத்தியிலே உண்மை இல்லை, கர்த்தரை அறிந்தவர்கள் மத்தியிலே உண்மை இல்லை, பிரியமானே கர்த்தரை அறியாதவர்கள் மத்தியிலே உண்மை இல்லை. அப்போ நம்ம உண்மையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க ஆண்டவரிடத்துல கேட்டு பாருங்க, அழகா கர்த்தர் நமக்கு நம்ம பிக்சர்ஸ் நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதெல்லாம் உண்மை இல்லைங்கிறத கர்த்தர் என்ன செஞ்சிருப்பாரு? படம் பிடிச்சு காட்டுவார். தயவு செய்து சொல்றேன், ஒரு நாள் தயவாய் சொல்லுகிறேன், குடும்பத்துல அப்பா அம்மா சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியாத இருந்த பிள்ளைகளும், ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய அட்வைஸுக்கு, ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படியாமல் தருதலையாய் போன பிள்ளைகளும், சபையிலே மேய்ப்பன் கொடுக்கிற அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்காமல் அந்த வார்த்தையின் எச்சரிப்பை அசட்டை பண்ணி அல்ல தட்டி கொண்டு போகிற பிள்ளைகள், பிரியமானவர்களே, ஆசீர்வாதமாய் வாழ்ந்தது சரித்திரமே கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்லா புரிந்து கொள்ளணும், நல்லா புரிந்து கொள்ளணும். நீங்க வேணா ஒரு லிஸ்ட் எடுத்து பாருங்க, நம்ம சொந்தத்திலே நீங்க எடுத்து பாருங்க. வெளியாட்கள் தேவையில்லை. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளும், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்த பிள்ளைகளும், ஆசிரியருக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளும், ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய அட்வைஸை கேட்டுக்கொண்டு அதற்கு தங்களை ஒப்பு கொடுத்து நடந்த பிள்ளைகளும், பிரியமானவர்களே, பேரண்ட்ஸ் சொல்லக்கூடிய ஆலோசனை கேட்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, பிரியமானவர்களே, வித்தியாசத்தை பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம உண்மையா இருக்கிறோம். கண்கள் மூடி, ஏன்னா நேரம் இல்லை, நிறைய வசனம் இருக்கு, சொல்ல முடியாது. எல்லாம் அப்படியே கண்களை மூடி போய் எல்லாம் கண்களை மூடி அவன் சின்ன சின்ன விஷயத்துல உண்மை. அவர்கள் தேவனை அறிந்திருந்தும் தேவனை மகிமைப்படுத்துவதில், ஆராதிப்பதில் உண்மை. ஆராதனை ஸ்தலத்துல வரும்புறோம்,
உடைய ஆராதிக்கிற நேரங்கள் எப்படி இருக்கிறது? நம்முடைய நேரம் எப்படி இருக்கிறது? பிரியமான ஒவ்வொரு காரியத்தை நீங்க யோசித்து பாருங்க. ஒவ்வொரு காரியத்தை நீங்க யோசித்து பாருங்க. ஆண்டவரே, என்னை உண்மை உள்ளவனாய் மாற்றும், என்னை உண்மை உள்ளவனாய் மாற்றும். இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல கணவன் மனைவிக்கு உண்மையா இல்லை, மனைவி புருஷனுக்கு உண்மையா இல்லை, பெற்றோர்களுக்கு உண்மையா இல்லை, பிள்ளைகள். பிரியமானவர்களே, உண்மை இல்லாத நிலையிலே நாம் இருப்போம் என்று சொன்னால் நமக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. அல்லாதாங்க சபைக்கு பார்த்து சொல்லுகிறார், நீ மரண பரியந்த உண்மை உள்ளவனா இருக்கும் பொழுது நீ ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்ள முடியும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஒரு அர்ப்பணிப்போட. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். முழங்கால் படியிட முடிந்தவர்கள் நீங்கள் முழங்கால் படியில, இல்லைன்னா எல்லாம் எழுந்து கூட நின்னுக்கலாம். யாரும் வெளியில இருக்க வேண்டாம். எல்லாருமே உள்ள வாங்க, எல்லாருமே உள்ள வாங்க, எல்லாம் உள்ள வாங்க, எல்லாருமே உள்ள வாங்க. ஹல்லேலூயா. எழுந்து நிற்போம். அப்படியே எழுந்து நின்று உங்களுக்கு நேராக கண்களை ஆண்டவருக்கு நேராக, வானத்துக்கு நேராக உங்க கண்கள் நோக்கி இருக்கட்டும். ஆமே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னை உண்மை உள்ளவனாய் நீர் மாற்றும். ஆண்டவரே, ஆலிவ பிள்ளைகள் கேளுங்க, உண்மை உள்ளவராக இருக்கிறோம். ஜெபத்துல உண்மை, ஆராதிப்பதுல உண்மை, நம்ம ஜீவியத்துல உண்மை, ஊழியம் செய்வதில் உண்மை, பாடுகள் மத்தியில உண்மை, நியாயம் செய்வதில் உண்மை, காரியத்தை அடக்குவதில் உண்மை. பிரியமானவர்களே, பொருட்சனையில உண்மை, காணிக்கையில உண்மை, தசமபாகத்துல உண்மை. இப்படி நாம ஏராளமாய் சொல்லிக் கொண்டே போகலாம். ஏன் இன்னும் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற முடியல? ஒரே ஒரு காரியம், சிம்பிள். எங்கேயோ ஒரு இடத்துல உண்மை இல்லாம இருக்கிறோம். ஏன் பல பிரச்சனைகள், ஏன் பல நெருக்கடிகள்? எங்கேயோ ஒரு இடத்துல உண்மை இல்லாம நம்ம இருக்கிறோம். அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என்னை உண்மை உள்ளவனாய் மாற்று, என்னை உண்மை உள்ளவனாய் மாற்று. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு கூட ஆண்டவரே, மக்கள் நன்றி, நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் கேளுங்க, எல்லாம் தயவு செய்து தேவனை நோக்கி பாருங்க, தேவனை நோக்கி பாருங்க.